ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாங்கள் லண்டனில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் என்ற இடத்துல இருக்கிற விசெஸ்டர் வில்லேஜ்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகும்போது எடுத்த வீடியோ தான். அதில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட வீட்டில் இருந்து 2 hours டிரைவிங் செய்து போக வேணும். அது ஒரு நல்ல ஒரு அழகான சிட்டி. ஆக்ஸ்போர்ட்னு சொல்கிறது நீங்கள் பெரும்பாலும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்கிற இடம்தான். நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கிறோம். இதில் இருந்து ஒரு 2 hours வழியில் தான். நல்ல அழகாகவும் நல்ல அமைதியாகவும் இருந்த இந்த இடம் வந்து அதோட பிள்ளைகளை நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. நாங்கள் இப்போ போயிட்டு கார் பார்க்கு இடம் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இல்லாமல் இருந்தது. என்னென்னு சொன்னால் அந்த நாள் சரியான ஒரு பிஸியான நாளாக இருந்தது. நிறைய மக்கள் வந்து வெளியில் போயிருப்பாங்க, எல்லாருமே வந்திருப்பாங்க. அதால் அந்த கார் பார்க் இல்லாதால் வேறு ஒரு கார் பார்க் தேடி அந்த கார் பார்க்கில் வந்து காரை வந்து பார்க் பண்ணினா நாங்கள் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு இறங்கி போனோம். நாங்கள் உள்ளே வந்து விசெஸ்டர் வில்லேஜை பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த வில்லேஜுக்கு போகிறது. அதில் வந்து அவுட்லெட் ஷாப்பிங் தான் மெயினாக அங்கே தான் போனோம். நாங்கள் அங்கே போய் பார்த்தா உள்ளுக்கு நிறைய அழகான கடைகள், அதோட வேல்யூபிளான ட்ரெஸ்ஸஸ் அண்டு திங்ஸுகள், உங்களுக்கு என்னென்ன குவாலிட்டியான என்னென்ன பிராண்டான பொருட்கள் வாங்க முடியுமோ அந்த வகையான இதுகள் இருந்தது. அதை ஃபஸ்ட்டு காரை பேக் பண்ணிவிட்டு இறங்கி நடந்து போனது. ஒரு நல்ல அழகான இடமா இருக்குது. இதில் வந்து 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வாக் பண்ணி போனோம். இது ஒரு டே டைம் தான் நாங்கள் போனாங்க. பகல் நேரத்தில் நைட்லேயே இன்னும் வடிவாக இருக்கும். இந்த ட்ரீஸ் ஃபுல்லாக வந்து லைட்டிங் எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படி இடத்துக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன்னு தான் சொல்லலாம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற இடம் சிட்டி தானே, அதுக்குள்ளே வந்து கூட பில்டிங்ஸ் இதுகளும் மாதிரி தான். இது ரொம்ப அழகாகவும் நல்லா நாங்கள் போன டே வந்து நல்லா பிஸியாக இருந்தது. நிறைய ஆட்கள் வந்திருந்தாங்க, நிறைய சனங்கள் வந்திருந்தாங்க. அதில் கேஷ் வந்து நித்திரையாக போயிட்டு புஷியாரில் தள்ளி கொண்டு போனோம். போயிட்டு அப்படியே விசெஸ்டர் வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஃப்ரெண்டான டெக்கரேஷனாக இருந்துச்சு. ஒரு சின்ன இதில் வந்து விசெஸ்டர் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிலாம் அடிச்சிருந்தாங்க. மற்றது ட்ரீஸ் எல்லாம் நேச்சுரலாகவே இருந்துச்சு. ஆப்பிள் ட்ரீ இருந்தது, பியர் ட்ரீ இருந்தது, டெக்கரேஷன் ட்ரீஸ் அண்டு ஸோ மச் ட்ரீஸ் இருந்தது. எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதோட இப்படி ஒரு திங் வந்து டெக்கரேட் பண்ணி ஒரு சின்ன ஒரு பாக்ஸுக்குள்ளே கிளாஸ் பாக்ஸுக்குள்ளே வச்சுருந்தாங்க. பாக்ஸ் பண்ணி டெக்கரேட்டிவாக அதோட வந்து சின்ன ட்ரீ, அதுலேயே வந்து எல்லாம் வந்து க்ரீன் ஆப்பிள், பியர்ஸ் எல்லாமே வந்து சின்ன பொட்டுக்குள்ளே வச்சு அதுலேயே வந்து ஒரு சின்ன எந்த வகையான ஒரு டஸ்ட்டோ இதுவும் இல்லாமல் எல்லாம் க்ளீனாக இருந்தது. இந்த இடம் வந்து கிட்ஸுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அவங்க ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்டாங்க. என் மகள் அவங்க அதில் விட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு அப்படியே மெல்லமாக வாக் பண்ணி போய் கொண்டிருந்தோம். வாக் பண்ணி போயிட்டு 2-3 கடைகளுக்குள்ளே போய் பார்த்தோம். அந்த வீடியோ நான் இதில் எடுக்கல, அதால் ஆட் பண்ணல பெருசாக. நாங்கள் 2-3 ட்ரெஸ் எடுத்தோம். அதோட வந்து இதில் ஒரு கம்பி வந்து சுற்றி செய்திருக்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரீ மாதிரி. அதில் வந்து ஃபுல்லாக ரோஸ் தான். அதுக்கு முன்னால் 3-4 கேர்ள்ஸ் வந்து சிங்கிங் டான்ஸ் இது கொண்டு வந்தாங்க. நல்லா இருந்தது. நிறைய ஆட்கள் நின்று பார்த்து கொண்டு வந்தாங்க. சொல்லப்போனால் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நாங்களும் நின்று பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாக் பண்ண தொடங்கிட்டோம். வாக் பண்ணி அங்கால ஏதாவது கடைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி போய் கொண்டிருந்தோம். சின்னாக்கள் விளையாடுறதுக்குரிய ஸ்பேஸ் மற்ற ஐஸ்கிரீம் எல்லாம் சேல் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இது ஒரு ட்ரீ எடுத்துருக்குறேன். அப்போ பிள்ளைகளும் வந்து ஐஸ்கிரீம்னு சொல்லி ஐஸ்கிரீமை கண்ட உடனே சம்மர் தானே, வெயில் நேரம்னு சொன்னால் ஐஸ்கிரீம் தானே, அவங்க அப்பாவை ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்கன்னு கேட்டுக்கொண்டு இருந்த போது ஐஸ்கிரீம் வாங்க கொண்டு போனோம். அப்புறம் ஐஸ்கிரீமு அப்போ சொன்னால் ஷொப்புக்குள்ளே போய் அலவுட் பண்ண மாட்டாங்களாம் ஐஸ்கிரீம். அப்போ ஃபஸ்ட்டு அவன் ஷொப்புக்குள்ளே போய் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து உள்ளே போயிட்டு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஷாப்பில் போய் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு பிறகு வரும்போது இந்த கடைகள் வந்து வெளியில் போட்டிருந்தாங்க. நல்ல வடிவாக இருந்தது, வித்தியாசமான டெக்கரேஷனாக இருந்தது, பார்க்கவே நல்ல அழகாகவும் இருக்குது. அப்படியே பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு
வந்து அதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஒரு பெஞ்சில் வந்து இருந்துட்டு அகெயின் ஸ்டார்ட் பண்ணி வாக் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஐஸ்கிரீம் எல்லாமே இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நார்மலி வந்து 5 பவுண்ட்ஸ் ஒரு ஐஸ்கிரீம் வந்து இருந்தது. பட் ஓகே, நல்லா சம்மர் வெதருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட நல்லா தான் இருந்தது. 2 பிள்ளைகளும் சாப்பிட்டாங்க ஐஸ்கிரீம். என் ஹஸ்பண்ட் தம்பி எல்லோரும் ஐஸ்கிரீம் பண்ணி நானும் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணினோம். ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸில் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. இது நல்ல டேஸ்டியான ஐஸ்கிரீம் தான். ஓகே, நிறைய பேர் வந்திருந்தாங்க. வேறு கண்ட்ரியிலேருந்து வேறு இந்த கண்ட்ரியான ஆட்கள் வேறு கண்ட்ரியான ஆட்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளிலிருந்து வராக்கள் இந்த இடத்துக்கு கட்டாயம் விசிட் பண்ணி ஷாப்பிங் செய்து கொண்டு தான் போவாங்க. என்னென்னு சொன்னால் இந்த ஆக்ஸ்போர்ட் பிசஸ்டர் வில்லேஜில் வந்து அவுட்லெட் ஷாப்பிங்கில் வந்து எல்லா விதமான கடைகளும் இருக்குது. அதால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஷாப்பிங் செய்கிறதுக்கு. லிவாய்ஸ், நெக்ஸ்ட்டு மற்ற நிறைய விதமான கடைகள், அமெரிக்கன் ஷாப்ஸ் வந்து, இட்டாலியன் ஷாப்ஸ், யூகே ஷாப்ஸ் அண்ட் வேறு விதமான நிறைய கடைகள் இருந்திருக்குது. இது வந்து மாமாவோட கொஞ்சம் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்போ வந்து இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருந்தவே அவையோட கொஞ்சம் கதைச்சு கொண்டு இருந்தா. இந்த மூத்த மகள் அவளுக்கு எல்லாரோடையும் கதைக்கிறதுனா பிடிக்கும். சின்னவருக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தவர் போல் அப்பா விருப்பம் இல்லைன்னுட்டார். ஸோ